ஹலோ கைஸ், வெல்கம் டு பைனரி ட்ரேடிங். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் மாதிரி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இங்கே சார்ட் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த சார்ட்டில் பாருங்க. ஸோ நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்பவுமே சொல்றதுதான். ஸோ நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நம்ம எந்த ஒரு லெவல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஜஸ்ட் நம்ம லாஸ்ட்டாக வந்து 3 to 4 கேனில் ரீட் பண்ணி ஸோ நம்ம நெக்ஸ்ட் இயர் தான் ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ பாருங்க. சாரி. இப்போ மேபி நம்ம இப்போ ஒரு ஜோன் ட்ரா பண்ற மாதிரி இருந்தால் ஓகேங்களா. ஸோ ஒரு ஜோன் ட்ரா பண்றேன், எங்க இருந்து ட்ரா பண்ணுவோம். ஸோ அப்படின்னா நம்ம மேபி ஓகே, அப்போ இங்க ஒரு ஜோன் இருக்கு. ஸோ அப்போ நம்ம இங்க ட்ரா பண்ணலாம். ஸோ இல்லைன்னா அட்லீஸ்ட் நமக்கு இங்க ஒரு ஜோன் இருக்கு, ஸோ இங்க ட்ரா பண்ணலாம்னு ட்ரா பண்ணுவோம். ஓகேங்களா? பட் ஆனா இங்கிருந்து மார்க்கெட் மேலே போகுமா இல்லை கீழே போகுமா, ஸோ இல்லை அடுத்த ஒரு ஜோனை ரீச் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியாது. ரைட்? ஸோ அப்போ நம்ம சிடபிள்யூஆர்இ பேஸ் பண்ணி நம்ம எப்படி இதை அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்ப்போம். ஸோ இது நம்பர் 1, நம்பர் 2, ஸோ நம்பர் 3, ஸோ இது நம்பர் 4ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கேண்டில் பாருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் சேம் வால்யூமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி வால்யூம்ஸ் வரும்போது அவாய்ட் பண்ணுங்க பெட்டர். ஸோ பட் எனிவே இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லஸோட வால்யூம் எடுத்துப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் டேரக்டா என்ட்ரி பண்றாங்க. ஸோ லோயர் சைட்ல பையர்ஸ் ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்றாங்க. பட் பையர்ஸ்னால வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண முடியல. ஸோ இப்போ ஃப்ரம் அப்பர் சைட்ல ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்றாங்க, லோயர் சைட்லயும் ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்றாங்க. ஆனா பாடி டிக்ரீஸ் பண்ண முடிஞ்சது. ஆனா எகைன் வால்யூம் அவனால இன்க்ரீஸ் பண்ண முடியல. ஸோ இப்போ பாருங்க, இந்த இடத்துல செல்லர்ஸ் பையர்ஸ்னால என்ட்ரி பண்ணல, டேரக்டா செல்லர் என்ட்ரி பெரிய பாடியா மேக் பண்றான். இப்போ பாருங்க, இப்போ இந்த பிரைஸ் வந்து பாருங்க, நமக்கு பையர்ஸ் அவனோட ஃபைட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். இங்க விட இங்க ஃபைட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். ஸோ அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு செல்லர் வர மாட்டான், பையர் தான் வருவான். ஓகே, ஸோ இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஸ்டேட். ஸோ நல்லா நோட் பண்ணுங்க. ஸோ ஜஸ்ட் நமக்கு ஃபைட் இங்க இருக்கிற ஃபைட்டும் இங்க இருக்கிற ஃபைட்டும் இங்க இருக்கிற ஃபைட்டும் பாருங்க, ஃபைட் டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. ஓகே, சொன்னா பாருங்க, இங்க ஃபைட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால பை கிடையாது. ஸோ இன்னொன்று கேட்டா நிறைய பேர் நினைப்பீங்கன்னா, ப்ரோ அப்போ வந்து இந்த இடத்துல ஒரு ஜோன் இருக்கு, அதனால நீங்க பை சொல்லிட்டீங்களா அப்படின்றீங்க. ஓகேவா? ஸோ அதுவும் கிடையாது. ஓகேங்களா? நம்ம எடுக்கிற ட்ரேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிக்கலான ஒரு ட்ரேட்ஸ் தான். ஸோ நம்ம அந்த ட்ரேட்ஸை ஏன் எடுக்கிறோம்னு தெரிஞ்சு எடுக்கிறோம். ஸோ யார் ஒருத்தர் எதுக்கு ட்ரேட் எடுக்கிறோம்னு தெரியாமே எடுக்கிறாங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பா இதுல நம்ம சஸ்டைன் பண்ணி நம்ம பைனரி ட்ரேடிங்ல ட்ரேட்ஸ் எடுக்க முடியாது. நம்ம இதுல நிலைச்சிருக்க முடியாது. ஸோ அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பாருங்க, ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரே வால்யூம் இருக்கு. ஸோ அதனால இதை நான் செல்லர்ஸ் வால்யூம் எடுத்துட்டேன். பட் ஆனா பாருங்க, இங்கிருந்து என்ட்ரியான செல்லர்ஸ் இவ்வளவு தூரம் மார்க்கெட்டை புஷ் பண்ணி கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன பார்க்கலாம்? லைக் ப்ரீவியஸ் கேண்டில் மாதிரி எகைன் ஸ்ட்ராங்கா ஒரு பாடியை மேக் பண்ணியிருக்கான் செல்லர். பட் ஆனா பாருங்க, ஃப்ரம் லோயர் சைட்ல இருந்து பையர்ஸ் அக்ரஸிவா ஃபைட் பண்ணிக்கலாம். கரெக்டா? ஸோ அக்ரஸிவா நமக்கு ஒரு ஃபைட் கொடுத்துருக்கான். ஸோ அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம்? அப்போ மார்க்கெட்ல பையர்ஸ் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இங்க இன்ட்ரெஸ்டா இருக்கான் பையர். ஆனா அந்த பையர்ஸ்னால செல்லர்ஸோட வால்யூமோட இங்க வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண முடியல. அதனால இதை நான் ஒரு பையர்ஸ் வால்யூமா எடுத்துக்கிறேன். சாரி, ப்ரீவியஸா செல்லர்ஸ் சொல்லிடுவேன், இப்போ நான் சொல்றேன் பையர்ஸ் வால்யூமா நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா பையர்ஸ் ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்ணியிருக்கான், அப்போ அவனுக்கான வால்யூம் தான் இது. ஸோ பையர்ஸ்னால வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா எகைன் ஒரு செல்லர் கேண்டில் மார்க்கெட்ல வரான். ஓகே, ஸோ இப்போ ப்ரீவியஸா என்ட்ரி பண்ண மாதிரி இங்க ஈஸியா என்ட்ரி பண்ணலாம். ஸோ இந்த பிரைஸ்ல இருந்து என்ட்ரி ஆன பையர்ஸ் இங்க ஸ்ட்ராங்கா என்ட்ரி பண்ண முடியும். பட் ஆனா பாருங்க, இந்த இடத்துல அவன் என்ட்ரி பண்ணவே இல்லை. யாரு? இங்கிருந்து ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்ண ஒரு பையர்ஸ், வீக் பையர்ஸ் இப்போ இந்த செல்லர்ஸோட ஏரியால ப்ரீவியஸா ஃபைட் பண்ணிருக்கான். பட் ஆனா பாருங்க, இங்க ஃபைட் பண்ணவே முடியலையே. ஸோ அப்ப என்ன மீனிங்? அப்போ மேபி இந்த இடத்துல செல்லர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கலாம். செல்லர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கான். ஸோ செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னா ஒரு பெரிய பாடியா மேக் பண்ண ட்ரை பண்ணுவான். செல்லர்ஸ் ஒரு பெரிய பாடியா தான் மேக் பண்றான். ஆனா ப்ரீவியஸா இந்த என்ட்ரி பாயிண்ட் இருந்து என்ட்ரி ஆன ஒரு பையர் இப்ப பாருங்க, இந்த இடத்துல அப்பர் சைட்ல ஃபைட் பண்ணாம அவன் எகைன் அவனோட ஏரியால ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்றான். அவனோட ஏரியால ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்றான். ஆனா இங்க இருக்கிற பாடியோட இங்க இருக்கிற பாடியை தான் டிக்ரீஸ் பண்ண முடிஞ்சுது. வால்யூமை எகைன் இன்க்ரீஸ் பண்ண முடியல. ஸோ அப்ப எகைன் பையர்ஸ் ஃபெயில்டு. அப்போ நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லர் கேண்டில் மார்க்கெட்ல வராங்க. ஓகே, ஸோ இப்போ இங்க இருந்து என்ட்ரியான பையர் பாருங்க. ஸோ இப்போ
இங்க ஹிடனா இருக்க ஒரு செல்லர்ஸோட ஏரியால ஸ்ட்ராங்கான ஒரு ஃபைட் கொடுக்குறான். இப்போ ப்ரீவியஸா ஃபைட்டே கொடுக்கல, இப்போ ஃபைட் கொடுக்குறான் அப்படின்னா அப்ப இங்கிருந்து என்ட்ரி ஆகிற ஒரு ஹிடன் செல்லர்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கான பாடியை மேக் பண்ணி கேட்கும். அதெல்லாம் நோட் பண்ணுங்க, இது செல்லர்ஸோட ஏரியா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ செல்லர்ஸோட ஏரியாக்குள்ள ஆப்போசிட் பார்ட்டியான பையர் என்ட்ரி பண்ணிட்டு அவன் என்ன பண்ணுவான், செல்லர்ஸ் அவனோட பவரை ஷோ பண்ண ட்ரை பண்ணுவான். ஓகே, ஸோ செல்லர்ஸ் அவனோட பவரை ஷோ பண்றதுக்காக ட்ரை பண்றான். பட் ஆனா இப்போ இங்கிருந்து என்ட்ரியான பையர் பாருங்க, இப்போ ஏர்லியாவே என்ட்ரி பண்றான். ஸோ அப்போ அப்பர் சைட்லயும் ஸ்ட்ராங் ஃபைட்டு, அப்போ லோயர் சைட்லயும் ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்றாங்க. பாடி பாருங்க, இங்க இருக்க பாடியோட பாடி டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. ஏன்னா பையர்ஸோட எஃபர்ட்னால தான் மார்க்கெட்ல இது நடக்குது. ஸோ அப்போ எனிவே எகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பையர்ஸ் அப்பர் சைடு லோயர் சைடு ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணி பாடியை டிக்ரீஸ் பண்ணிட்டான். ஆனால் எகைன் தொடர்ந்து 3வது டைம் பாருங்க வால்யூமை அவனால இன்க்ரீஸ் பண்ண முடியலை. அப்போ என்ன மீனிங், எஸ் அப்போ மார்க்கெட்ல பையர்ஸ் இஸ் எகைன் வீக்கு. அதனாலதான் இந்த ஏரியால அவனால என்ட்ரி பண்ண முடியல. அப்போ இந்த ஏரியால ஹிடன் ஆக்கிற செல்லர்ஸ் இப்ப பாருங்க, இங்க என்ட்ரியான பையர் எஸ் இங்க எகைன் நீங்க என்ட்ரி கொடுத்துருக்கலாம். ப்ரீவியஸா அப்ப செல்ல என்ட்ரி ஆனாலும் இங்க என்ட்ரி ஆயிருக்கலாமே, பட் ஏன் என்ட்ரி ஆகல? ஸோ அப்போ செல்லர்ஸ் ஸ்ட்ராங்கு. ஸோ இங்க இருக்க ஹிடன் செல்லர்ஸ் என்ன பண்ணாங்க, இங்க இருக்கிற பாடியோட இங்க இருக்கிற பாடியை பெருசு பண்றோம். ஓகேங்களா? பட் ஆனா இங்க நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, ப்ரீவியஸா லோயர்ஸ்ல ஃபைட் பண்ண ஒரு பையர்ஸோட சடனா இந்த இடத்துல ஃபைட்டை இன்க்ரீஸ் பண்றான் அப்படின்னா, ஸோ பையர்ஸ் இங்கேருந்து ஹிடனா ஸ்ட்ராங்கா வந்துட்டு இருக்கான். ஆனா பையர் ஏன் பையர்ஸாக சொல்றாங்கன்னா அவன் ஃபைட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ நமக்கு ஃப்ரம் பையர்ஸோடைய வந்து பையர்ஸ் இங்கிருந்து வந்த ஒரு ஸ்ட்ராங் செல்லர்ஸ் கூட ஃபைட் பண்ணி அவனோட ஓன் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணிட்டான். அதனாலதான் நெக்ஸ்ட் கேண்டில் ஒரு பையர் கேண்டில் நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னதான். ஸோ ப்ரீவியஸாக இங்கே ஜோன் இருக்கு, ஸோ இந்த ஜோன்லேருந்து மார்க்கெட்டு அதனாலதான் மேலே போகிறான், அதனாலதான் பை சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. அப்போ நீங்க என்ன திங்க் பண்ணுவீங்க, அப்போ ஓகே இது ஒரு ஜோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த ஜோன்ல இருந்து வருமா இல்லை இந்த ஜோன்ல இருந்து வருமா பையர்? இங்கிருந்து பையர் வருவானா இல்லை இங்கிருந்தே பையர் வருவானா? எப்படி தெரியும்? யாருக்கும் தெரியாது. ரைட்டா? ஸோ அப்போ நம்ம தெரிஞ்ச மாதிரி நம்ம இங்கே ட்ரேட் பண்ணணும்னா ஸோ நமக்கு அதுக்கு சிடபிள்யூஆர்வி ஹெல்ப் பண்ணும். ஸோ சிடபிள்யூஆர்வி அப்படின்னா நமக்கு எஸ் லாஸ்ட்டாக வந்து நாளைக்கு என்ன வச்சா ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். நமக்கு எந்த ஒரு லெவலும் இண்டிகேட்டர்ஸ் நம்ம எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க, ஸோ பாடி நமக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே வருதுன்னா அது செல்லர்ஸோட வீக்னஸ். ஸோ அப்போதான் சடனாக இங்கே செல்லர்ஸ் பாடி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஏன் சடனாக செல்லர்ஸ் அவன் பாடி செல்லர்ஸ் அவன் ஸ்ட்ராங்குன்னு நமக்கு ஷோ பண்ணுறான். பட் ஆனால் ஏன் சடனாக இங்கே ஃபைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறான் ஃப்ரம் லோயர் சைடில் பிஎஸ்? இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கிருந்து நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், ட்ரெண்ட் இஸ் ஃப்ரெண்டுலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நானும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ட்ரெண்ட் இஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னா இப்போ நம்ம செல் ட்ரேட் தானே போயிருக்கோம். இங்கிருந்து பாருங்க 1 2 3 4 5 6 6 செல்லர் கேண்டில் நமக்கு டாமினேட் பண்ணி மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ லோயர் சைட்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜோன் நம்ம இந்த ஜோனான்னு நமக்கு தெரியாது, அண்ட் ஆல்சோ இந்த ஜோனான்னு தெரியாது. ஸோ இது எதுவுமே தெரியாம நம்ம இதில் பை போக முடியாது. கரெக்ட்? அப்போ மார்க்கெட் நமக்கு எங்க வந்து மார்க்கெட் நமக்கு யூட்டன் அடிக்கிறாங்க ஸோ அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ரைட்? ஸோ அப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம ஒரு பை ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 ஈஸியான ஒரு ட்ரேட். ஓகேங்களா? இப்போ நிறைய பேர் என்ன திங்க் பண்றீங்க, இந்த மாதிரி ஒரு கேண்டில்ஸ் இருக்கு, இந்த மாதிரி ஃபைட் பண்ணா இன்க்ரீஸ் பண்றது, இந்த மாதிரி ஃபைட் பண்ணா டிக்ரீஸ் பண்றது, அப்போ இந்த மாதிரி ஃபைட் பண்ணா அவன் வந்து ஃபைட்டே பண்ணலை, ஸோ அப்போ இந்த மாதிரி ஃபைட் பண்ணா அவன் இன்க்ரீஸ் பண்றது. ஸோ அதே மாதிரி ஒரு சப்போஸ் ஒரு ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது வால்யூம் ஹையாக இருக்குது அப்படின்னா, ஸோ 100% கிராஸ் பண்ணிட்டான் அப்படின்னா அப்போ நமக்கு வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 50%குள்ளே இருக்கானா வால்யூமை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு, ஸோ 50% எவ்வளோ போனான்னா வால்யூமை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சம் ரூல் மாதிரி கிரியேட் பண்ணுறீங்க. ஸோ இது சிடபிள்யூஆர்வி கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி அனாமலி வேலிடேஷன் அப்படிங்கிறதும் சிடபிள்யூஆர்வி கிடையாது. ஸோ சிடபிள்யூஆர்னா என்ன, கேண்டில் விக் ரீடிங் வித் வால்யூம். அப்படின்னா கேண்டிலும் விக்கும் நமக்கு வால்யூம் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ மற்றபடி நம்ம இந்த மாதிரி ஒரு ரூல் கிரியேட் பண்ணக்கூடாது.
ஸோ இந்த மாதிரி ரூல். ஸோ இந்த மாதிரி ஃபைட் பண்ணால் நம்ம வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபைட் பண்ணால் வால்யூம் டிக்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபைட் பண்ணவே இல்லை, இந்த மாதிரி ஃபைட் பண்ணால் எகைன் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ இப்படிலாம் கிடையாது சரிங்களா. அதே மாதிரி இந்த மாதிரி 50% அபோவ் கிராஸ் பண்ணால் நமக்கு ஓகே வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது அந்த மாதிரியும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை சிடபிள்யூஆர் லேர்ன் பண்ணுறது ரொம்ப 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 டஃப்பாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஏன்னா இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், நல்லா நோட் பண்ணுங்க. எடுத்த உடனே நான் இதை லேர்ன் பண்ண கிடையாது ஓகேங்களா. ஸோ நீங்கள் போன வேலையை தான் நானும் போயிருக்கேன், இதெல்லாம் நானும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இதெல்லாம் மார்க்கெட்டில் 0% தான் ஒர்க் ஆகும், ஈவன் ஒரு 10% கூட ஒர்க் ஆகுது ஓகேங்களா. அதே மாதிரி நமக்கு டபுள் சைடு ஃபைட் பண்ணா, இந்த மாதிரி ஃபைட் பண்ணா வால்யூம் இன்க்ரீஸ் பண்றது, ஸோ இந்த மாதிரி ஃபைட் பண்ணா வால்யூமை டிக்ரீஸ் பண்றது. அப்போ இந்த மாதிரி ஃபைட் பண்ணனா நான் எதுக்குமே ட்ரை பண்ணல அப்படின்லாம் லேர்ன் பண்றீங்க, நானும் லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் பண்ண தப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த மாதிரி ஒரு லாஜிக்கே இல்லாத விஷயத்தை நீங்க லேர்ன் பண்ணீங்கன்னா, எனக்கு இதை லேர்ன் பண்றது இயர்ஸ் எடுத்துக்கிச்சு ஓகேங்களா. இன்னும் உங்களுக்கு பல இயர்ஸ் எடுத்துக்கும் இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க, இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் நம்ம கேண்டில்ஸை மட்டும் வாட்ச் பண்ணா போதும், வேற எதுவுமே தெரியல. அதே மாதிரி லெவல் நான் வாட்ச் பண்ண ப்ரோ, நான் ப்ரைஸ் ஆக்ஷனை அட்டாச் பண்ண போறேன். இப்போ நீங்க ப்ரைஸ் ஆக்ஷன் அட்டாச்சே பண்ணாலும் எதை வச்சு கன்ஃபர்மேஷன் எடுப்பீங்க? இப்போ நீங்க ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு நீங்க கன்ஃபர்மேஷன் பண்ணுவீங்களா, இல்லை நீங்க சிடபிள்யூ வச்சு கன்ஃபர்மேஷன் எடுப்பீங்களா? கரெக்டா. அப்ப எதை வச்சு நீங்க கன்ஃபர்மேஷன் எடுப்பீங்க அப்படியே உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு தப்பான விஷயத்த யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. அதே மாதிரி அதான் ஆல்ரெடி சொன்னதான் ஜோன் ட்ரா பண்ணி நம்ம பண்ணுறோம், அதெல்லாம் வேண்டாம். ஸோ அப்போ ட்ரா பண்ணாலும் பாருங்க இந்த ஏரியாவை பிரேக் பண்ணிட்டானே, அப்போ நெக்ஸ்ட் செல் வருவானா இல்லை அடுத்து பை வருவானா நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அப்போ இதெல்லாம் தெரியாம எப்படி நம்ம ட்ரேட் எடுக்க முடியும்? ஓகே. ஸோ அப்போ அதனால தெரிஞ்சு ட்ரேட் எடுங்க. ஸோ தெரியாம யாருமே ட்ரேட் எடுக்க வேண்டாம் ஓகேவா. ஸோ அப்போ நான் மெயினாக இப்போ சொன்ன இந்த இடத்துல ட்ராப் பண்ணி காமிச்ச விஷயங்கள் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை தான் நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி ஃபாலோ பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் இதை ஓனாக லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்க. பட் அந்த நீங்கள் ஓனாக திங்க் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு வீடியோஸும் ஐ மீன் ஒரு ரூலை கிரியேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் அங்கே பார்க்காதீங்க. ஸோ அது பார்த்தாலும் அது ஒர்க் ஆகாது. ஸோ அப்படி பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, ஸோ நீங்கள் சொல்கிறதான் ஒரு தப்பு அப்படின்னா எஸ் நீங்கள் தாராளமாக அந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது உங்களுக்கு என்ன அவுட்புட் கொடுக்கணும் அது உங்களுக்கு தான் தெரியும் ரைட். பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்லிட்டேன். ஸோ இது நீங்கள் ஃபாலோ பண்ணுறதும் ஃபாலோ பண்ணாததும் உங்கள் கையில் தான் இருக்குது. எஸ் எனிவே இது கன்ஃபார்மாக எனக்கு தெரியும் 100% இது பையர்ஸாக தான் நமக்கு க்ளோஸ் ஆவாங்க ஓகேவா. ஸோ பாருங்கள் இங்கிருந்து மார்க்கெட் ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்கான், அப்படியே மார்க்கெட் அப்படின்னு கன்யூ ஆகும். எஸ் அதுதான் சிடபிள்யூ ஓகே. ஸோ அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்னோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே. ஓகே கேஸ், டேக் கேர், பாய்.